இன்றைக்கி நாம் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயில் வரலாறு தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் கடை ஞாயிறு கார்த்திகை மாதத்தில் வர கடைசி ஞாயிறு டைமில் போயிருந்ததுனால இங்கே பார்த்திங்கன்னா பக்தர்கள்லாம் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி பழம் பூ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணதுனால கோயில் முழுக்க தேங்காய் பழம் பூவெல்லாம் இருந்தது. நாங்கள் காலையிலேயே போனதுனால அப்போ தான் க்ளீன் பண்ணுறாங்க. விநாயகர் கோயிலாண்டேருந்து அவங்க வேண்டுதலை ஆரம்பித்து முடிக்கிறதா சொல்லப்படுது. அதனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேங்காய் பூ பழம் இதெல்லாம் தான் இருந்தது. நாங்கள் போயிருந்த போது பக்தர்களுடைய வேண்டுதல்லாம் நிறைவேற்றியிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் இருக்க கச்சபரீஸ்வரர் கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 2 சிவன் கோயில்கள் இந்த இடத்துல இருக்குது. 10ஆம் நூற்றாண்டு தண்டியலங்காரத்தில் கனல் மழுவன் கச்சாலை எம்மான் என்ற பாட்டு எடுத்துக்காட்டப்பட்டுள்ளதால் பல்லவர் காலம் முதல் இக்கோவில் இருந்திருக்கிறது. உலகை மறுசிருஷ்டி செய்ய சிவபெருமான் அண்டப் பெருவெளியில் உமாதேவியார் காணும்படி திருநடனம் ஆடினார். காஞ்சிபுரத்தில் சோதிமயமான கச்சபேசலிங்கத்தில் தாமே தோன்றி தம் சக்தியால் மீண்டும் அனைத்தையும் படைத்தருளினார். அச்சோதியை பிரம்மதேவன் சரஸ்வதியுடன் வழிபட்டு படைப்புத் தொழிலை மீண்டும் துவங்கினார். மற்றொரு நேரத்தில் தேவர்களும் அசுரர்களும் மந்திர மலையை மத்தாக்கி பார்க்கடலை கடைந்தனர். திருமால் ஆமை வடிவம் கொண்டு சரிந்த மந்திர மலையை தன் முதுகில் தாங்கி நிறுத்த அமுதம் தேவர்களுக்கு கிடைத்தது. மகிழ்வில் திருமால் அக்கடல் முழுவதும் திரிந்து கலக்கினார். அஞ்சிய தேவர்கள் சிவனை தஞ்சமடைய அந்த ஆமையை அழித்து அதன் ஓட்டினை தனது மார்பில் அணிந்து கொண்டார் சிவபெருமான். தன் தவறை உணர்ந்த திருமால் குற்றம் நீங்க இஜ்ஜோதிலிங்கத்தினை வழிபட்டார். ஆமை வடிவில் திருமால் வழிபட்டதால் இந்த லிங்கம் கச்சப்பலிங்கம் எனவும் கோயில் கச்சபேஸ்வரம் எனப்பட்டது. இக்கச்சபேச பெருமாளை வழிபடுவதால் இவ்வுலகில் துன்பம் நீங்கி இன்பம் பெற்று முடிவில் முக்தியும் பெறுவர் என காஞ்சி புராணம் கூறுகிறது. தீ வடிவான சிவனை வேண்டி இந்த அக்னி சொரூபம் மறைத்து தோன்றி காட்சி தந்தருள வேண்டுமென அனைத்து தேவர்களும் வேண்டினர். ஈசன் அவ்வாறே ஒரு குளத்தை உருவாக்கி அதன் கரையில் சிவலிங்கமாக இருந்து அருள் புரிந்தார். பக்தர்களின் இஷ்டத்தை பூர்த்தி செய்பவர். அதனால் இஷ்ட சித்தீஸ்வரர் ஆனார். பிருகு முனிவரின் வம்சத்தில் தோன்றிய தசிசி முனிவர் குபன் என்னும் அரசனுடைய நண்பராவார். ஒரு நாள் அரசர் அந்தணர் இருவர்களுக்குள் யார் சிறந்தவர் என்ற விவாதம் வந்தது. தசிசி முனிவர் அந்தணரே எனவும் குபன் அரசரே எனவும் பேசினர். இந்த விவாதம் பெரும் போராக மாறியது. முனிவர் அரசனை அடித்தார். அரசன் முனிவரை வஜ்ராயுதத்தால் வெட்டினான். வெட்டுண்டு விழும்போது முனிவர் சுக்கிரனை நினைத்து தரையில் விழுந்தார். சுக்கிரன் முனிவரின் துண்டுபட்ட உடலை பொருத்தி உயிர் பெற செய்து அவரிடம் காஞ்சி சென்று இஷ்டப்பட்டதை அருளும் இஷ்ட சித்தீஸ்வரரை வணங்கி சாகா தன்மையை பெறுமாறு கூறினார். காஞ்சி கச்சபேசத்தில் இஷ்ட சித்தீஸ்வரர் சந்நிதி அருகில் இஷ்ட சித்தி தீர்த்தம் உள்ளது. நீராடி அருகில் உள்ள இஷ்ட சித்தீச பெருமானை வணங்கிய மிருத சஞ்சீவினி என்னும் இறந்தவரை எழுப்பும் மந்திரத்தை சுக்கிராச்சாரியார் பெற்றார். ஆதலால் அதில் மூழ்கினால் சிவபெருமானின் திருவருளோடு அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய பயன்கள் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடுவது மேலும் பெரும் பயன் தரும். இத்தீர்த்தத்தில் தர்ம தீர்த்தம் அர்த்த தீர்த்தம் காம தீர்த்தம் முக்தி தீர்த்தம் என்னும் 4 தீர்த்தங்களும் உள்ளன. அதன் கரையில் தானம் செய்தால் பலன்கள் பன்மடங்கு பெருகும் என்று கூறினார். சுக்கிரர் கூறியதால் இதை கேட்ட தசிசி காஞ்சி வந்து நீராடி இஷ்ட சித்தீஸ்வரரை வணங்கி என்றுமே சாகாத உறுதியான உடலை பெற்றார். இஷ்ட சித்தி தீர்த்தத்தில் நீராடி இஷ்ட சித்தீசரை வழிபடுவது என்பது வைகாசி ஆடி மாசி மாதத்தில் உண்டு என்றாலும் கார்த்திகை மாதத்தில் பக்தர்கள் பெருமளவில் இதில் நீராடி புது மண் சட்டியில் பச்சரிசி மாவு வெல்லம் சேர்த்து உருட்டி ஸ்தூல சரீரமாக உருவகித்தும் சூட்சும சரீரமாக அகலில் நெய்யிட்டு தீபமேற்றி தேங்காய் பூ பழத்தை அந்த மாவில் வைத்து சட்டியை தலையில் வைத்து கொண்டு கோயிலை விநாயகர் சந்நிதியில் துவங்கி சுற்றி வருவர். இதனால் தலைவலி காது வலி காதில் சீழ்வடிதல் தலைக்குத்து போன்றவை நீங்கும்.
மாவிளக்கு போடுவதாக வேண்டிக் கொள்ளுதல் இத்தலத்திற்குரிய சிறப்பாகும். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் பேர் பார்த்திங்கன்னா சத்தியமொழி விநாயகர். இவரை பொய்யாமொழி பிள்ளையார் என்றும் அழைக்கிறாங்க. கோயிலில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு முருகர், வள்ளி தெய்வானையுடன் பெருமாள் இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக சந்நிதி இருக்குது. அதே மாதிரி பெருமாள் ஆமை உருவம் கொண்டு சிவனை வழிபட்ட அதுக்கும் தனியாக சந்நிதி இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட தல விருட்சம் முருக்கடி மரம் அப்படின்னு இருக்குது. அங்கே இருக்குங்க முருக்கடி மரம். தல விருட்சமாக பெருமாள் ஆமை உருவம் எடுத்து சிவனை வழிபட்ட அந்த கோயில் தனியாக அங்கே இருக்குது. அந்த கோயிலாண்டதான் அந்த முருக்கடி மரம் இருக்குது. இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு நான் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறதுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒன்றும் சரியாக வீடியோ எடுக்கலை.